ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே மெஹந்தி ஆர்ட். இந்த வீடியோவில் ஒரு டிஏஎம்எல் தான் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ஃபீல் குட்டான ஒரு டே தான் இன்றைக்கி நான் சொல்லுவேன். படுத்து தூங்கின பெட்ஷீட் தலைக்காணி வந்து எடுக்கலைன்னா உடம்பு வலி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. மேபி எல்லாருமே எடுத்து வச்சுருவீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி தான் நானும் வந்து தூங்க எழுந்ததுமே பெட்டு பாய் தலைக்காணி எல்லாம் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து போனதுமே சமைக்கிற வேலை தான். ஸோ நம்ம வந்து அம்மா கிட்ட சாப்பிட்ட காலம் போய் இப்போ நான் சமைச்சு என் பசங்க சாப்பிட்ற மாதிரி ஜென்ரேஷன் மாறிடுச்சு. ஸோ வயசாகுது இல்லையா? அதை அக்செப்ட் பண்ணிக்க எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கப்புறம் எடுத்தால் என்ன, எடுக்கலைன்னா என்ன, கரெக்டாக? சரி, ஓகே, அதையே யோசிச்சு என்ன பண்ணுறது, அடுத்தடுத்து வேலை பார்க்கணும் இல்லையா? ஸோ அடுத்த வேலைக்கு என்ன குழம்பு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஃப்ரைடேவாக இருந்தாலும் நான் நேற்று சாம்பார் வச்சதுனால இன்றைக்கி மறுபடியும் அதே சாம்பாரை ரிப்பீட் பண்ண முடியாது. அதனால் காரக்குழம்பு சூஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் முருங்கைக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஓகே, அடுத்து டீ போட்டு கொடுக்கணும் இல்லையா? ஸோ சாருக்கு சளி இருக்கிறதுனால நான் பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு இஞ்சி தட்டி போட்டு டீ கொடுத்தேன். ஸோ தாத்தாவுக்குமே அதே தான் நான் வந்து கொடுத்தேன். தாத்தானா வேறு யாரும் இல்லை, என் பையனோட தாத்தா, அதாவது என்னோடய மாமனார் தான் நானும் தாத்தான்னு சொல்கிறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா காலையில் சுடு தண்ணியில் நெய் போட்டு குடிக்கிற பழக்கம் இப்போ கொஞ்ச நாளாக நான் இதை பழக்கப்படுத்திக்கிட்டேன். என்னால் வந்து கம்ப்ளீட்டாக டீ ஹேபிட்டை வந்து அதை விட முடியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஹேபிட் வந்து கொண்டு வந்து, அப்படி இருந்தும் என்னால் அந்த டீ குடிக்கிற பழக்கத்தை மட்டும் மாற்றிக்கவே முடியல. அது ஏன்னு தெரியல. அது நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், பட் மாற்ற முடியல என்னால். அது சின்ன வயசுலேயே இருந்ததுனாலையா என்னன்னு தெரியல. அவருக்கு டீ ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அந்த டீ வந்து ஆறுறதுக்காக வச்சுருந்தேன் ஃபேன் காற்றுக்கு கீழே. ஸோ அந்த டீக்காக தான் இப்போ ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போய் டீ கொடுத்தோன்னா இப்போ சமத்தாயிடுவான். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நான் நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக இருந்தது. அதனால் இன்றைக்கி அதை செஞ்சிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் விட்டேன்னா நான் வந்து அதை மறந்துடுவேன். அது அப்படியே வதங்கி போயிடுச்சுன்னா நான் அதை மாடுக்கு தான் போடணும். ஸோ அதனால் நாம்ளே சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒரு சைடு வந்து குழம்ப கொதிக்க வச்சுட்டு அடுத்த சைடில் வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு தோசை மாவு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி ஒரு 5 டேஸ்க்கான மாவு வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மாவு தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ யூஸ் பண்ணுவேன். இப்போ சாருக்கு வந்து இந்த முருங்கைக்காய் காரக்குழம்பும் தோசையும் தான் கொடுக்க போகிறேன். சார் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் அவங்ககிட்ட ஃபோன் கொடுக்குறேன், எப்படி ஷூட் பண்ணுறான்னு பாருங்கள். மணி ஆச்சு. போடு. ஒழுங்கா நில்லு. Okay? Okay. Click. Bye. Bye. Amma. கண்ணம்மா இங்கே பாரு, இங்கே பாரு, அம்மா பாரு.
ஆ ஸ்பீடா மீட்டர் தானே, எடுத்துட்டு போய் காட்டுங்க அப்புறம். பாய் அண்ணா, டாடா. ஆல்ரெடி என்னோட இந்த கார்டன் சீனரியை வந்து பார்த்துருப்பீங்க ஸ்டோரிஸில், இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பட் ரோஸ், அப்புறம் ஒயிட் ரோஸ், அப்புறம் மல்லி, இந்த மாதிரி ஹைபிஸ்கஸ் நிறைய செடி வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வளர்க்குறேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டோட பேர் இருக்குது. தோசை மட்டும் காலையில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ லஞ்சுக்கு சாதம் மட்டும் வடித்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தாத்தா வந்து மேலே ஒரு வேலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. இது என்ன பார்த்திங்கன்னா, எம்சான் வந்து மேலே மழையில் மக்கி போய் அந்த கோணி கிழிஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. மாமா வந்து நான் இங்கே வந்து புதுசில் வந்து காஃபி தான் குடிப்பாங்க. பட் நான் டீ போடுறதுனால அவர் என்னமோ தெரியல, காலையில் 2 டீ குடிக்கிறாரு, ஈவினிங் 2 டீ குடிக்கிறாரு. நான் கெட்டதும் இல்லாமல் இவரையும் சேர்த்து கெடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஐ ரியலி ஃபீல் பேட், ஸோ பேட். ஸோ இப்போ அதை மாற்ற முடியாது, ஏன்னா அவருக்குமே பழக்கமாயிடுச்சு. எப்படி இருந்தாலும் எங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப நாங்கள் மாற்றி எங்கள் ஃபேஸை தான் நாங்கள் வந்து பார்த்துக்கணும் இந்த வீட்டில். அப்படி இல்லாட்டி 2 பேருமே டிவி பார்க்க போய் உக்காந்துருவோம். அவர் வந்து விஜயகாந்த் படமெல்லாம் நிறைய பார்ப்பார். ஸோ ஒரு தீவிரமான விஜயகாந்த் ஃபேன் அவர். இப்போது அவருக்காக தான் வந்து தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவருக்கு தோசை ஊற்றி முடித்ததும் அவருக்கு கொடுத்துட்டு நான் வந்து தோசை சுட்டு சாப்பிடணும். எனக்கு பார்த்திங்கன்னா நானே செஞ்சு நானே சாப்பிட எனக்கு பிடிக்காது பர்சனலாக. ஸோ யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா சாப்பிடுவேன். இதுக்கு இடையிலேயே நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து டீ குடித்ததுனால எனக்கு பசியும் அவ்வளோ எடுக்காது. ஸோ அதனால் அடுத்தடுத்து வேலை இருக்கிறதெல்லாம் முடிச்சிடணும் இல்லையா. ஸோ அதனால் பாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுடுறது, அப்புறம் பிரேக் டைமில் இந்த மாதிரி சீரியல் வந்து ஹாட் ஸ்டாரில் வச்சுட்டு நான் வந்து பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சிடுவேன். இதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா. ஸோ சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி வந்து கழுவி ஊற வச்சு எடுத்து நான் வச்சுட்டேன். தாத்தாவுக்கு தோசை ஊற்றி தந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் லைட்டாக சோம்பேறித்தனமாக இருந்தது. ஸோ முறுக்கும் சாப்பிட்டதுனால, அச்சை முறுக்கும் சாப்பிட்டதுனால அவ்வளோ பசி எடுக்கலை. பட் டீ பக்கத்தில் இருந்தது, லைட்டாக அதை மட்டும் சூடு பண்ணி நான் குடிச்சிட்டேன். அந்த கேப்பில் வந்து சாதமும் வெந்துருச்சு. அப்பாடான்னு அப்போ தான் போய் உக்காந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்ருந்தேன். பார்த்தா நம்ம 90 சாங்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்ருந்தாங்க. டிவி டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் விஷ்ணுவை கூட்டிகிட்டு வரதுக்காக தாத்தா கிளம்பிட்டாங்க. ஸோ நானும் வந்து மேலே வந்து துவைச்ச துணியெல்லாம் காய வச்சுட்டேன். சார் வந்ததும் அவருக்கு சாதம் போட்டு பிசைஞ்சு ஊட்ட வேண்டியதுதான் பாக்கி. மண்ணா 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 ஷூ வெளியே கழட்டிட்டு தான் போனோம். ஷூ வெளியே கழட்டு. சரி கழட்டு. சரி ஷூ கழட்டு, அப்புறம் பேசிக்கலாம். திட்டுறாங்களா? இந்த சாதத்தை ஊட்டிட்டு எப்படியாச்சும் இவனுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் போட்டு இவனுக்கு தேய்ச்சி விட்டுறணும். ஏன்னா ரொம்ப சளி இருக்குது உடம்புல. தூங்கும் போது அவனால் தூங்கவே முடியல, சத்தமாக வந்துட்டுருக்கு மூக்கிலேருந்து கொறுன்னு. ஸோ அதனால் இந்த ரெமெடி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு, இது ரொம்ப நாளாகவே இவனுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பாப்பாவுக்கு காஃப் இருந்துச்சுன்னா.